இப்போ கிளாஸில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறது உண்டு. என்ன நடக்கிறதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஆசிரியர்கள் அதாவது பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்தா 98 மார்க் வாங்கியிருக்கு ஒரு பொண்ணு. 98 என் கிளாஸில். தமிழில் 98 வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், வாங்கியிருக்கு. நான் போய் அதை பாராட்டுறேன். பாராட்டலாம்னு தான் போகிறேன். தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அழுது. ஏம்மா நீ தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, 98 மார்க் வாங்கியிருக்கிற, உன்னை பாராட்டலாம்னு வர்றேன், நீ அழுவுற. இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடு, ஒன்று குறைஞ்சாலும் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. நான் இங்கிலீஷில் 100க்கு 100 வாங்கிட்டேன், கணக்கில் வாங்கிட்டேன். இன்றைக்கி 3வது உங்கள் பேப்பர் தமிழ் பேப்பர் வந்திருக்கு, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா கொண்டு விடுவார் சார். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருமா, நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னு. கவலைப்படாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சுட்டு வந்தா, யாரா குறைச்ச மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தா நம்ம பையன் ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருக்கான், 100க்கு 4 மார்க்கு. இவனை போய் 2 திட்டலான்ட்டு போனா சார், அவன் என்ன பண்ணுறான், பரீட்சை பேப்பர் எடுத்து பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான். இங்கே உள்ளவன்ட்ட 4 மார்க் தான் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட காட்டுறான், இவன்கிட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் கேட்குறான், எத்தனை வாங்கியிருக்கேன் நீன்னு. 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. அறிவு இருக்கடா, அறிவு இருக்கா, 4 மார்க் தான் வாங்கியிருக்கிற, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அந்த பார் இந்த பொண்ணை 98 வாங்கிட்டு அழுகுறா, 2 குறைச்சலா போச்சு, நீ 4 வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்ன. நான் 4 வாங்கினதுக்காக சிரிக்கல சார், இந்த 4 எப்படி வந்ததுன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி பார்த்தா அவன் 4 வாங்கிறதுக்கு நியாயமே இல்லை. அங்கே ஒரு என்னமோ ரைட் ஆக்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் போட்டோமா, அதில் ஒரு 4 வந்துருச்சு. அதான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபர்ஸ்ட்டுங்கிறான். 4. இதை நான் எதுக்கு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் என்கிட்ட தானே படிக்கிறாங்க. இல்லை, 98 வாங்கிட்டு அழுகுற பொண்ணும் என் கிளாஸ் தான், 4 வாங்கிட்டு சிரிக்கிறவனு. அப்போ 4 காரணம், 4 காரணம் அவர்களுடைய அறிவு, அவங்க பெற்றோர்கள், அதுக்கு கிடைக்கிற சூழ்நிலை, அது பண்ணுகிற முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் அந்த பொண்ணுக்கு அந்த 98 வாங்கி கொடுத்துருக்கே தவிர, நான் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒன்றா தான் சொல்கிறேன், ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் என்ன, நாம் வந்து நம்முடைய பெற்றோர்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஹிட்லர் இருந்தான்ல, ஹிட்லர், அவனை பற்றி எல்லாரும் படிச்சிருக்கோம். ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தையே அப்படியே வென்றுகிட்டு வந்துட்டான். 2வது உலக யுத்தத்துக்கு அவன் தான் காரணம். எல்லாரையும் அவன் நினைச்ச நாட்டுக்கெல்லாம் போவான், வெற்றி பெறுவான். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்துலேருந்து ஒரு பத்திரிகை நிருபர் போய் அவனை பேட்டி காண்றதுக்காக போறான். அவன் கடல்ல கப்பல் மேல நின்றுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு இவன் கப்பலுக்கு போனான். உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கேன்னு. காணியா? அவன் முதல் கேள்வி கேட்டான், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போய் வெற்றி பெறுறீங்களே, இது எப்படி உங்களால முடியுதுன்னு கேட்டான். அதுக்கு ஹிட்லர் சொன்னான், என்னுடைய சோல்ஜர்ஸ், என்னுடைய வீரர்கள், கட்டுப்பாடான வீரர்கள், நான் எந்த கட்டளையை இட்டாலும் அப்படியே செய்வாங்க. அது மாதிரி வீரர்கள் இருக்கிறதுனால நான் வெற்றி பெறேன். நான் அவ்வளவு கட்டுப்பாடான வீரர்களா? ஆமா, நான் எதை சொன்னாலும் செய்வான். என்ன சொல்றீங்க? செய்வீங்க, பார்ப்போம், என்ன செய்வீங்க? செஞ்சு காட்டட்டுமா? இந்த பார், ஏய் நம்பர் 1 வாங்க, அப்படியே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போ. அப்படி வச்சான், கபீர் செத்து விழுந்துட்டான். சும்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து விட்டான். நம்பர் 2 வாங்க, அடுத்தவன் வந்தான்.
சுட்டுக்கா சுட்டான், செத்து வந்துட்டான். இந்த நிருபருக்கு பயமா போச்சு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்பானான்னு கேட்டதுக்காக 2 பேரை கொண்டுட்டானே படுபாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறான். 3வது ஆளு ரெடியா இருக்கான் வர்றதுக்கு. இப்படி நிக்கிறான். இந்த நிருபர் இங்க இருந்து போய் அவன்கிட்ட கேட்டான், ஏய்யா ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு அந்த ஆள் சாவ சொல்றான், 2 பேர் செத்துட்டான், இப்ப அடுத்த சான்ஸ் உனக்கு தான் வரப்போகுது, நீ சாவலாம் வேண்ட பயப்படுறதுக்கு பதிலா ரெடியா நின்றுகிட்டு இருக்கியே, என்ன காரணம்? அடைச்சுமா போட ஆயிடுச்சு. அவ்வளவு கட்டுப்பாடா நீ? கட்டுப்பாடாது மண்ணாங்கட்டியா. இவங்கிட்ட வேலை செய்யறதை விட சாவலான்னு தான் அவனும் சாவுறான். 2 பையன் தப்பிச்சுக்கிட்டான். நான் செத்து புடலாம் தொலைஞ்சுடலான்டான்னு நினைச்சேன், வந்து கெடுத்து விட்டேடா பாவின்ட்டான். சொன்னதை கேட்கறாங்க. ஆனா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு செய்யறான். ஒன்னே ஒண்ணு, நம்முடைய பிள்ளைகள் நாம சொல்றதை கேட்கணும், அன்பாலேயே கேட்க வைக்கும். அன்பாலேயே கேட்க வச்சா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மேல வருவாங்க, உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடியவர்களாக வருவார்கள். அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், எதை சொன்னாலும் கொஞ்சம் நகைச்சுவையா சிரிக்க சிரிக்க, கோபமா பேச வேண்டியதை கூட கொஞ்சம் சிரிப்பா சொன்னா நல்லா இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்றேன், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வீடுகளில் எங்க பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் கூட என்னமோ சொன்னாங்க, கணவன் மனைவி எப்படி பேசிக்குவாங்க கொள்வாங்கன்னு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுது, ஜோக்குக்கு சொல்லுது, டாக்டர் ஜோக்கு. இதெல்லாம் வந்து ஜோக்கில் டாக்டர்களை பற்றி சொல்றதுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாத்தியார்களை பற்றி சொல்றது, பையன்களை பற்றி சொல்றது, இதுதான் ஜோக்கில் முதன்மையான இடம். இப்போ டாக்டரை பற்றி இவ்வளவு சொல்றாங்கல்ல, எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். எங்க தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாயிட்டு 90 வயசு ஆயிட்டு, எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸா இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இருந்து ஒரு தடவையா பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதுல ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போறதுன்னா எவ்வளவு கஷ்டம். காலைல டிபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிபன். கையில வச்சிருந்த காசெல்லாம் இதுலயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை, ஏண்டா தந்தி கொடுத்தோம்னு நினைச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில்லை. இப்படி ராத்திரில தூக்கம் இல்ல, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான், என்னென்ன என்ன என்னமோ வருத்தமா நடக்கிறீங்களே என்னன்னா, ஒன்றும் இல்லை, பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன், எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போவான்லான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், எங்க அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, கையில காசு மட்டும் போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுனா அப்புறம் கதை முடிஞ்சா எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு அதே கவலையா இருக்கு அப்படின்னு. அட ஏன்னு நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்ல. யார்கிட்ட? நம்ம கைராசி டாக்டர் இருக்காருல்ல, காமிட்டா உடனே ஏற்பாடு பண்ணுவாருன்னு உறுதி. நான் கெடுத்த கேடா இருக்கட்டும், ஒரு 100 ரூபாய் செலவுமா கொண்டு போங்க. என்ன சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போன உடனே என்னாரு, சார் இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாள் ஆச்சு,
இன்னும் முடியல. வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்கு, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாயிட்டு இருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதை தான் நான் அழைச்சிட்டு வந்தேன்னா. அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா, 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, ஒன்றே கொண்டு வர வேண்டியதானே. என்னன்னா ஒன்றே கொண்டு வந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு வர கடையாக்க அறிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்குன்னு வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும். ஒரு வேற ஒன்றும் ஊசி மருந்து இருந்து எதுவும் தொட்டா புடக்கணும். அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்றாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றாரு, நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றாரு போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றாரு. ஐயோ இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிடுறாரேன்னு நினச்சி, இடு சார் நான் வர்றேன் சார் அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விடமாட்டார், பார்த்தா விடமாட்டார். இருங்க அப்படின்னா, என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோ கிட்ட இருக்கும், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு, ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் யா வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன். டிரைவரை சொன்னார், டிரைவர் பின்னால் உட்காரியா, அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சரின்னுட்டு பக்கத்தில் உட்கார்ந்தேன். அதை பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தாரு பாருங்க, நிறுத்திட்டு கேட்கிறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார், நான் தான் ஊர்ல இல்லையே, எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அந்நியில எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான், அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான்.